ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆளில்லா ட்ரோன் வேக படகுகளை அமெரிக்கா கடல் கண்காணிப்பிற்காக பயன்படுத்தியுள்ளதாக பென்டகன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஒரு நேரடி மோதலில் இத்தகைய தானியங்கி படகுகளை அமெரிக்கா பயன்படுத்துவதை உறுதிப்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். குளோபல் அட்டானமஸ் ரெகானசன்ஸ் கிராஃப்ட் எனப்படும் இந்த ட்ரோன் படகுகள் கண்காணிப்பு மட்டுமல்லாது தேவையேற்பின் தாக்குதல் நடத்தவும் வல்லவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் படகுகள் மத்திய கிழக்கின் பதற்றமான கடல் பரப்பில் சுமார் 450 மணி நேரத்திற்கும் மேலாக செயல்பட்டு 2200 கடல் மைல்கள் தூரம் வரை துல்லியமான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளன. யுக்ரைன் ரஷ்யா போரில் கடல் ட்ரோன்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை தொடர்ந்து அமெரிக்கா இந்த தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை அளித்துள்ளது. ஈரானும் அண்மை காலமாக வளைகுடா பகுதியில் எண்ணெய் கப்பல்களை தாக்க கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா இவற்றை தற்போது களமிறக்கியுள்ளது.